அதாவது அந்த காவல்துறையில் காவல் நிலையத்தில் ஏற்பட்ட அந்த மரணம், அது சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. அது வருங்காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கா வண்ணம் தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இது பலமுறை நான் இதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்திருக்கிறேன். நான் ஒரு கூட்டணியில் இருக்கிற பிற இயக்கங்கள் கூடுதல் இயக்கங்களை விரும்புவது அது இயற்கை. அந்த இயக்கத்தின் தொண்டர்கள் நிர்வாகிகள் விரும்புவது இயற்கையான ஒரு சுபாவம் தான். எங்களை பொறுத்தவரை குறைந்தபட்சம் எங்கள் இயக்கம் அங்கீகாரம் பெற வேண்டும். அந்த அங்கீகாரம் பெறுவதற்கு குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கை சீட்டுகளை நாங்கள் பெற வேண்டும் என்பது ஒரு ஆசை, தொண்டர்களின் ஆசை, நிர்வாகிகளின் ஆசை. ஆனால் இறுதி முடிவு எடுப்பது இயக்கத்தின் தலைமை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுக்குண்டான ஒரு தீர்மானத்தை எங்களுடைய பொதுக்குழுவையும் போட்டிருந்தாங்க. ஆனால் தவறாக சித்தரிக்கப்பட்டு இத்தனை எண்ணிக்கை நாங்கள் டிமாண்ட் வைக்கிறோம் நாங்கள் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு இருந்தது. அது போன்றது எல்லா இயக்கங்கள், நீங்க இங்க கூட்டணியில் இருக்கிற எல்லா அனைத்து இயக்கங்களும் அவங்களோட விருப்பத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இறுதி முடிவு அந்த இயக்கத்துடைய தலைமை, அந்த இயக்கத்துடைய தலைமை கூட்டணி தலைமையோட பேசி முடிவெடுக்க வேண்டியது. ஒரு சில கட்சிகள், அரசியல் கட்சிகளோட அப்பா மகனோட ஒரு சில பிரச்சனையினால கட்சி பிளவுபடுவதாக இருக்குது. ஒரு சில இது உடைக்கிறதுக்கும் முயற்சி பண்றாங்க. இயக்கங்கள், அனைத்து அரசியல் இயக்கங்களிலும் ஒரு ஜனநாயக இயக்கத்தில் மாறுபட்ட கருத்துகள் உண்டு. எல்லாமே ஒரே நிலைப்பாடுங்கிறது கண்டிப்பா இருக்க முடியாது. கூட்டணிக்குள்ளேயும் கிடையாது, கட்சிகளுக்குள்ளேயும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு இயக்கத்துல இரண்டு தலைமை, அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு அந்த இயக்கம், நீங்க பாமக தான் சொல்றீங்க, பாமக சொல்றீங்க, அந்த இயக்கத்துல அந்த அவருடைய நிறுவன தலைவருக்கும் இப்ப இருக்கிற தலைவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா அந்த இயக்கத்துல பொறுத்த வரைக்கும் அவங்க இயக்கத்தில் இருக்கிற அந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் அதை முடிவு பண்ணணும். நானும் நீங்களும் அதுக்கு உண்டான அதை பேசவும் முடியாது, பேசவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அது நல்லா இருக்காது. அந்த அந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் எந்த இயக்கமா இருந்தாலும் சரி, அந்த இயக்கத்துக்குள்ள சில குழப்பங்கள், அந்த பிரச்சனைகள் வந்து அந்த இயக்க தோழர்கள் தீர்த்து, அதை அவங்க தீர்த்து வைக்கணுமே தவிர வெளியில இருந்து யாருமே ஒரு கருத்து நம்ம சொல்ல முடியாது. அது சொல்றதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் அவங்க அது விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. மத்திய ஒன்றிய அமைச்சர் வந்து நாங்க ரொம்ப குறைந்த அளவில் அவங்க நாங்க கூட்டியிருக்கோன்னு சொல்றாங்க. இருந்த போதிலும் அடித்தட்டு மக்கள் பாதிக்கா வண்ணம் அந்த கட்டண உயர்வை அவங்க ரத்து செய்ய வேண்டும் தான் என்னுடைய நிலைப்பாடு. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்முடைய சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கும் சரி, பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த கோவிட் காலத்துல வந்து அந்த ரயில்வே டிக்கெட் ஒரு கன்செஷன் இருந்தது. அது வந்து அவங்க அந்த நேரத்துல வந்து எடுத்தாங்க. அது இதுவரைக்கும் அவங்க அதை உண்டான திரும்பி பண்ணல. அவங்க நாங்க நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பின ஒன்றிய அமைச்சர் நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் பொழுதும் சரி, இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் சரி, அவங்க நம்முடைய ஊடகத்துறைக்கு சொல்லி அவங்க ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த கன்செஷன் இருந்தது, அது கண்டிப்பா அது மறுபடியும் வழங்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நான் இந்த நேரத்தில் அதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது பாஜக அல்லாத, பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள் தவிர்த்து நீங்க பிற மாநிலங்கள் கொடுத்தாரு, தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களுக்கு வந்து உரிய நிதியை அவங்க கொடுக்கறதுங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அதுல ஓரளவு உண்மைதான் கூட. குறிப்பா நீங்க பள்ளிக்கல்வித்துறை நீங்க சொன்னீங்க. நீங்க பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் அந்த மும்மொழி கொள்கைக்கு நம்ம உடன்படாதனால அவங்க கட்டாயமா அந்த மும்மொழி கொள்கையை நம்ம ஏற்கணும் அப்படிங்கிற இதுல வந்து அவங்க என்னன்னா, நம்ம மாநிலத்துக்கு உண்டான நிதியை அவங்க கொடுக்கல. கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேற்பட்ட நிதி நமக்கு கொடுக்கல. அதனால பல பாதிப்புகள் அடிப்படை நம்ம செலவுகளோட எது பண்ணிக்க முடியல. இது நாங்க கடந்த முறை பல முறை நாடாளுமன்றத்திலயும் பேசியிருக்கோம். தனிப்பட்ட முறையிலையும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். இதனால வந்து பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதனால ஏற்கனவே உங்களுக்கு தமிழக அரசு பல நிதி சுமையில் இருக்கும் போது இது கூடுதல் நிதி சுமையை உருவாக்கும். அதுவும் மாணவர்கள் அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு.